எங்கேயோ கிடந்து நம்ம வீட்டுக்கு எலிக்குட்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக மச்சு மேலே கிடந்துக்கிட்டு கடமுடன்னு உருட்டிக்கிட்டு தூக்கமே இல்லை. இவங்களை எப்படி அடித்து பத்துறது வேற தெரியல. எலி மருந்து வச்சா உள்ளே செத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் எலி மருந்தே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எலி பொறி தான் வாங்கி வைக்கணும். பக்கத்தில் அக்காட்ட கேட்டேன் இருக்குன்னு சொன்னாங்களா, நைட்டு வாங்கி வச்சு விடுவோம். இப்போ ஒரு 2 நாளாக அத்தையும் அப்போதான் காலையில் இந்த கொய்யாயில் அவிச்சு குடிக்கிறாங்களா, அதனால டீலாம் போகிறதில்ல. நான் மட்டும் கொஞ்சமாக பழம் மட்டும் சாப்பிட்டுட்டேன். கல்ல அத்தை சாதம் வச்சு புளி ரசம் வச்சுருந்தாங்க. நம்ம சைடிஸ் பீட்ரூட் பொரியல் தான். எனக்கு எப்பவுமே கட் பண்ணி பொரிச்சா தான் பிடிக்கும். கட் பண்ண சோம்பேறித்தனம் பட்டுட்டு இன்றைக்கி சீச்சேன். எனக்கு இந்த சீச்சு பீட்ரூட் பொரிச்சா அது வெந்துருச்சா வேகலையான்னு ஒன்றும் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. நாத்தனாக்கு முடியலேன்னு கூப்பிட்டுருந்தால சரி அதோட அத்தை காலையில் கிளம்புனாங்க. அப்படியே போய் பார்த்துட்டு ஆர்எஸ் மங்கா சந்தையில் இன்றைக்கி சனிக்கிழமை காய் வாங்கிட்டு வரேன்னு கிளம்பினாங்க. நம்ம பீட்ரூட் பொரித்து சாதம் வச்சு காலை சாப்பாடை முடிச்சாச்சு. காலையிலலாம் வீட்டை விட்டு வெளியிலே போக முடியல, பயங்கர வெயிலாக இருந்தது. இப்போ மழை வர மாதிரி இருட்டிட்டு கிடக்கு. நம்ம உடனே இருக்கிற ட்ரெஸ் அப்பெல்லாம் அள்ளி உள்ளே போடுறது விறகு போடுறதுன்னு இருக்கிறனாலேயே மழை வர மாட்டேங்குது நினச்சிட்டு இன்றைக்கி இல்லாமல் நனைஞ்சாலும் பரவாயில்லடா மழை வந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்துட்ருக்கேன். என்ன பண்ணுது இந்த வானோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சியால், ஜெஷ்வந்திகா, காவியா, புனிதா, அட்சயா, தர்ஷன், மகிழினி, வெற்றிவேல் இவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை பாய்.